ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு குட்டி கதையை பார்க்கலாமா? இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறவங்க மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க உடனே வீடியோக்குள்ளே போகலாம். ஆத்தங்கரை பக்கமாக 2 பெரிய மரங்கள் இருக்குது. அந்த வழியாக போன சிட்டுக்குருவி அந்த மரத்துக்கிட்ட போய் கேட்டது, இப்போ மழை காலம் ஸ்டார்ட் ஆயிருச்சு, நானும் என்னுடைய குஞ்சுகளும் வசிக்கிறதுக்கு உங்களுடைய மரத்தில் கூடு கட்டிக்க அனுமதி தர முடியுமா அப்படின்னு கேட்டது. அதுக்கு ஒரு மரம் சொன்னது, என்னாலெல்லாம் உனக்கு கூடு கட்ட இடம் தர முடியாது அப்படின்னு சொல்லிருச்சு. இன்னொரு மரம், ஓகே நான் உனக்கு கூடு கட்டுறதுக்கு இடம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிச்சு. இந்த சிட்டுக்குருவி அந்த அனுமதி கொடுத்த மரத்தில் கூடு கட்டி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் பலத்த மழையோட வெள்ளமும் சேர்ந்து வந்துச்சு. அந்த சமயத்தில் இந்த சிட்டுக்குருவிக்கு கூடு கட்ட அனுமதி கொடுக்காத மரம் அதில் அடிச்சிட்டு போயிருச்சு. அப்போ இந்த சிட்டுக்குருவி பார்த்து ஏளனமாக சிரிச்சிச்சு. என்ன சொல்லுச்சுன்னா, நான் அன்னைக்கு உன் மரத்தில் கூடு கட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு இடம் தராமல் போனல, அதுக்கான பலனை தான் நீ அனுபவிக்கிற, அதனால தான் நீ இப்போ மலையில் அடிச்சிட்டு போகிற அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு சிரித்த முகத்தோட அந்த மரம் சொல்லிச்சு, எனக்கு அப்போவே தெரியும், எனக்கு ரொம்ப வயசாயிருச்சு, அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வலுவெல்லாம் இழந்து போய் நான் நிற்கிறேன். நீ என்கிட்ட கூடு கட்ட இடம் கேட்கும்போது உனக்கு நான் கொடுத்தேன்னா உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையும் நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் போகும். அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் என்னுடைய மரத்தில் கூடு கட்டுறதுக்கு நான் அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்லிச்சு. இந்த கதை மூலியமாக சொல்ல வர முக்கியமான கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சில சமயத்தில் சில பேர் நம்மளை நிராகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்த உடனேயோ இல்லைன்னா கேட்ட உடனேயோ ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல நீதி கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது RSV ராக்கர்ஸ் யூடியூப் சேனல்.